ஒவ்வொரு மே மாத விடுமுறையிலையும் குழந்தைகளுக்கான ஒரு பயிற்சி பெற்ற மாதிரி நம்ம நூலகத்தில் வைப்போம். இந்த மே மாதத்துக்கு நம்ம இந்த கிணறை வந்து திரும்பவும் சுத்தம் செய்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஆரம்பித்த 5வது நாள்லேயே வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிது. மழை பெஞ்சு க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு 6வது நாள் வந்து பார்க்கும்போது ஒரு கால் அளவுக்கு வந்து தண்ணி வந்திருந்தது. அது ரொம்ப இன்னும் எங்களுக்கு உற்சாகமாகவும் ரொம்ப ஊக்கமாகவும் இருந்துச்சு. அப்போ தொடர்ந்து வந்து நாங்கள் தினம் தினம் வந்து பார்க்க ஆரம்பித்தோம். வந்து நாங்களும் பண்ணுவோம். எங்களோட குழந்தைங்கள் இங்கே நூலகத்துக்கு வர குழந்தைங்களும் வந்தாங்கன்னா அவங்களும் க்ளீன் பண்ணிட்டு போவாங்க. இப்போ இந்த 6-7 மாதத்தில் வந்து தண்ணி இவ்வளோ உயரம் வந்ததுக்கப்புறமா இப்போது பசங்க வந்து நிறைய நீச்சல் அடிக்கிறாங்க. அதை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீச்சல் அடித்து டைவ் அடித்து மேலேருந்து குதித்து நல்லா இது எப்போவுமே ஒரு 10 பசங்க இங்கே வந்து விளையாடிட்டு இருக்காங்க. நேற்று கூட ஒரு சின்ன பையன் வந்து வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போனான், இந்த மாதிரி எங்கள் அப்பா கூட வந்து நான் 4 மணி நேரம் இதில் நான் கேன் கட்டி நான் நீச்சல் பழகினேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது மாதிரி சுத்தம் பண்ணும்போதும் நிறைய பேர் வந்து வயதானவங்கெல்லாம் வந்து நான் இந்த கிணத்துல தான் நான் நீச்சல் பழகினேன், இப்போ இந்த கிணறு வந்து இப்போ இப்படி இருக்குது அப்படின்னு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது, இப்போ நீங்கள்லாம் இந்த வேலை செய்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்ட்டு நிறைய வாழ்த்திட்டு போனாங்க. சுத்தம் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமும் வழியிலலாம் போகும்போது இந்த ஊருக்காரங்க அது வரைக்கும் நம்ம கூட ஒரு முறை கூட பேசி இருக்காதவங்கெல்லாம், யாருனே தெரியாதவங்க, அறிமுகம் ஆகாதவங்கெல்லாம் வந்து நின்று நீங்கள் தான் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டு அப்படி வாழ்த்திட்டு போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு அது வரைக்கும் தெரியல, இது ஏதோ நம்ம எப்பவும் போல் ஒரு வேலையை செய்கிறோம் அவ்வளோதான் அப்படின்னு பண்ணதுக்கப்புறம் தெரிஞ்சு இது இவ்வளோ முக்கியத்துவமானதா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன். நம்ம எப்பவுமே ஒரு விஷயத்தை நம்புகிறோம். நேச்சரை வந்து அவங்க ஆரம்பத்துலேருந்தே எனக்கு அது வந்து கூடவே பேசுகிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு படி இறங்கினா இயற்கை உனக்கு 10 படி முன்னாடி வரும்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது வந்து நான் ஒவ்வொரு கட்டத்துலேயும் வந்து ரியலைஸ் பண்ணிட்டே இருக்கேன். நல்லா எனக்கு வந்து அது கொடுத்துக்கிட்டே இருக்குது, சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதுதான் இதுக்கு காரணமே. நம்ம ஒரு நல்ல வேலை செய்கிறக்காக போகும்போது நம்மளுக்கு எந்த இதுவும் வர்றதில்லை. அதனால வந்து எந்த பாதிப்பும் வருது, எல்லாத்தையும் வந்து இயற்கை வந்து நல்லா பாதுகாப்பு பண்ணுது. அதான் உண்மை.